தினமலர் ஆன்மீகம் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி நம்மை நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றன. இன்றைய நாள் விஸ்வாச வருடம் தை 21ஆம் தேதி புதன்கிழமை 4/2/2026 பூர நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். சிம்ம ராசியில் திதி திருதியை தேய்பிறை, யோகம் அதிகண்டம், கரணம் வணிசை. இன்று சந்திராஷ்டமம் மகர ராசிக்கு, குறிப்பாக திருவோண நட்சத்திரத்திற்கு. ராகாலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை, யமகண்டம் 7:30 மணி முதல் 9 மணி வரை காலை. நல்ல நேரங்கள் 10:30 மணி முதல் 11:30 மணி வரை. மாலையில் நல்ல நேரம் 4:30 மணி முதல் 5:30 வரை. இன்றைய அமிர்தாதி யோகம் அமிர்த யோகம். இன்றைய வார சூலை வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். மேசராசி நேயர்களே, இன்று உங்கள் ராசி அதிபதி உச்சம் பெற்ற நிலையில் இருக்கிறார். சந்திர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் பயணிக்கும் காலகட்டத்தில் மன எண்ண ஓட்டங்கள் பிரதிபலிக்கும் நாளாக உள்ளன. எண்ணிய விஷயங்கள் நிறைவேறும் காலம். பொழுதுபோக்கு விஷயங்கள், சினிமா மற்றும் கலைத்துறை ஆர்வம் உள்ளவருக்கு யோக பலனை தருகின்றன. அரசியல் அரசாங்க அனுகூலம் ஏற்படுகின்ற கால சூழ்நிலை. இன்று குழந்தை சம்பந்தப்பட்டது மற்றும் குலதெய்வ சம்பந்தப்பட்ட செயல்திறன்களுக்கு இன்று பலிதம் தருகின்ற காலகட்டமாக செயல்படுகின்றன. கொடுக்கல் வாங்கல்கள் சீராகும். சொத்து சேர்க்கைக்கு சிறப்பான நாளாக இருக்கின்றன. இன்று உங்கள் முயற்சிகள் அனைத்தும் திருவினையாக மாறுகிற காலகட்டமாக இருக்கின்றன. தொல்லை கொடுத்தவர்கள் இன்று விலகிடுவார்கள். குறிப்பாக டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு திருத்தம் செய்ய வேண்டிய காலகட்டமாக இருந்தால் அதற்கு உடனே தொடங்குங்கள். இன்று அனுகூலமான நாளாக இருக்கின்றன. இன்று ராசி எண்களாக 9, அதிர்ஷ்டம் தரும் நிறமாக மெரூன் மற்றும் சிவப்பு நிறங்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் பயணிக்கும் செய்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக உங்கள் ராசி அதிபதி உச்சம் பெற்ற கிரகத்தோடு பயணிக்கும் காலகட்டத்தில் சிறப்பான நாளாக இருக்கின்றன. இன்று உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட யோகம், யோக பலனை தருகின்ற காலகட்டமாக இருக்கின்றன. அரசு அரசாங்க ஆதரவு கிட்டும். தொலைதூர பயணங்கள் யோகத்தை தருகின்றன. சொத்து சம்பந்தப்பட்ட சிந்தனைகள், உடல் நலம் பேணி காப்பதில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாளாக இருக்கின்றன. குறிப்பாக கொடுக்கல் வாங்கல்கள் சீராகும் கால சூழ்நிலையாக உள்ளன. சொத்து சம்பந்தப்பட்ட பூர்வீக ரீதியான சொத்துக்களில் அனுகிரகம் உண்டு. தாய் பாசம் அதிகரிக்கும் கால சூழ்நிலையாக இருக்கின்றன. பெண்கள் குறிப்பாக தொழில் செய்ய முனைவோர்களுக்கு குறிப்பாக வீட்டில் வைத்தே ஒரு சில தொழில்கள் செய்யக்கூடிய காலகட்டம் வந்துள்ளன. அற்புதமாக இருக்கும். மாணவர்கள் கல்வியில் மேன்மை ஏற்படும் கால சூழ்நிலை. சிந்தனைகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய காலகட்டமாக இருக்கின்றன. இன்று உங்களுக்கு குறிப்பாக வெள்ளிங்கிரி மற்றும் லட்சுமி நரசிம்மர் போன்ற கடவுளை வழிபாடு செய்யும்போது சிறப்பாக இருக்கின்றன. இன்று அதிர்ஷ்ட நிறமாக இளஞ்சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறங்கள் யோகத்தை தருகின்றன. 6ஆம் எண் இன்று யோக பலனை தரும் எண்ணாக உள்ளன. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று மன நிறைவு பெறுகின்ற நாளாக இருக்கின்றன. குறிப்பாக சந்திர பகவான் 3ஆம் ராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இன்று தொல்லை கொடுத்தவர்கள் விலகும் காலகட்டம் வந்துவிட்டன. தொழில் சம்பந்தப்பட்டதில் முன்னேற்றம் ஏற்படும் காலகட்டமாக இருக்கின்றன. இன்று லாபத்தை குறைத்து மக்களை அதிகரிப்படுத்தும் பொழுது தொழில் நிலைபெறும் என்பது சுச்சமமான விஷயம். இன்று வேலைக்கு செல்பவர்கள் வேலை ரீதியான முன்னேற்றம் ஏற்பட அனுகூலமாக இருக்கின்றன. மேலதிகாரிகள் கீழதிகாரிகள் உடன் வேலை செய்பவர்களுடன் இணங்கி பயணிக்கின்ற காலகட்டமாக இருக்கின்றன. திருமண வாய்ப்புகள் இன்று அனுகூலமாக இருக்கின்றன. திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுகள், ஜாதகம் பொருத்தம் பார்ப்பது, இது போன்ற விஷயங்கள் இன்று யோகத்தை தருகின்றன. குறிப்பாக சொத்து சம்பந்தப்பட்ட வில்லங்கம் உள்ள சொத்துக்கள் இன்று முயற்சி செய்யவும் அதிலிருந்து ஒரு காம்ப்ரமைஸ் ஏற்பட வாய்ப்புகள் அதிகரிக்கின்றன. டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு இன்று நகல் எடுப்பது, கொடுக்கல் வாங்கல்கள், பேர் திருத்தம், இது போன்ற விஷயத்துக்கு இன்று அனுகூலமாக இருக்கும் நாளாக இருக்கின்றன. இன்று உங்களுக்கு அனுகூலத்தை தர, லக்ஷ்மி கடாட்சத்தை தர வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணன் வழிபாடு இன்று யோகத்தை தருகின்றன. குறிப்பாக திருப்பதி வழிபாடு இன்று மிகுந்த யோகத்தை தரும். ராசி எண்களாக இன்று 6, அதிர்ஷ்ட நிறமாக சாம்பல் நிறம் இன்று யோகத்தை தருகின்றன. கடகராசி அன்பர்களுக்கு இன்று சிறப்பான நாளாக சந்திர பகவான் உங்கள் குடும்பஸ்தானத்தில் பயணிக்கிறார். குடும்பம் சம்பந்தப்பட்ட பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முக்கியத்துவம் கொடுத்து முன்னேற வேண்டிய நாளாக இருக்கின்றன. குறிப்பாக வெளிநாடு சம்பந்தப்பட்ட வெளி மாநிலம் சம்பந்தப்பட்ட முயற்சிக்கு இன்று அனுகூலமாக இருக்கும். உங்கள் வாக்குப்பளிதம் இன்று மிகுந்த யோகத்தை தருகின்ற காலகட்டமாக இருக்கின்றன. திருமணம், குறிப்பாக திருமண யோக காலகட்டம். உங்கள் சந்திர பகவானுக்கு 7இல் செவ்வாய் மற்றும் சூரிய பகவான் பயணிக்கும் காலகட்டத்தில் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும்.
சில காலம் தாமதப்படுத்தினால் மிகுந்த யோகமாக இருக்கும். 7க்குரியவர் 9ல் பயணிக்கும் காலகட்டத்தால் 2வது திருமணம், முதல் திருமணம் மனமுறிவு ஏற்பட்டவங்களுக்கு, மனக்கசப்பு ஏற்பட்டவர்களுக்கு 2வது திருமணம் சிறப்பாக இருக்கும் காலகட்டங்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல மருத்துவர் கிடைத்து குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அனுகிரகமாக இருக்கும். குழந்தை பாக்கியத்துக்கு இன்று சஷ்டி வழிபாடுகள் அல்லது நீங்கள் வழிபட வேண்டியது திருச்செந்தூர் முருகர் வழிபாடு உங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கு தர வல்ல இறைவனாக இருக்கிறார். இன்று அதிர்ஷ்ட நிறமாக உங்களுக்கு வெள்ளை மற்றும் சாம்பல் நிறங்கள் யோகத்தை தருகின்றன. குறிப்பாக 2ஆம் எண் இன்று யோக பலனை தரும் எண்ணாக சஞ்சாரம் செய்கிறது. சிம்ம ராசி நேயர்களே, சந்திர பகவான் உங்கள் ராசியிலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு சில நட்சத்திரக்காரர்கள் சில மனப்பதட்டங்கள் ஏற்படும், அவர்கள் முக்கியமான விஷயங்கள் தவிர்க்கவும். மற்ற நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மன அமைதி பெறும் யோக பலனை தருகின்றன. குறிப்பாக வேலை சம்பந்தப்பட்டது அனுகிரகமாக இருக்கும். வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு புது முயற்சிகள் எடுப்பவர்களுக்கு அற்புதமான நாளாக இருக்கின்றன. இன்று குறிப்பாக தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு கடன் சம்பந்தப்பட்ட எதிர்பார்ப்பவர்களுக்கு அற்புதமாக கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இருக்கின்றன. இன்று உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதால் திருமணம் சம்பந்தப்பட்ட மனப்பிரச்சனைகள் குழப்பங்கள் ஏற்பட்டவர்களுக்கு ஒரு தீர்வு காணும் நன்னாளாக இருக்கின்றன. பொருளாதார விருத்திக்காக சில தூர பயணிக்க வேண்டிய காலகட்டம் ஒரு சிலருக்கு ஏற்படுகின்றன. சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு பொறுமை காக்கவும். இன்று கடன் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதால் கவனமாக பயணிக்க வேண்டிய கால சூழ்நிலை. இன்று சூரிய நமஸ்காரம் வழிபட்டால் மிகுந்த யோகம் இருக்கும். சூரிய பகவான் அல்லது 7 குதிரைகள் உள்ள படங்கள் வைத்திருப்பது இன்று யோக பலனை தருகின்றன. இன்று அதிர்ஷ்ட எண்ணாக 3ஆம் எண் மஞ்சள் நிறங்கள் இன்று யோக பலனை தருகின்றன. கன்னி ராசிக்கு இன்று அற்புதமான நாள். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் காலகட்டத்தில் அசதியிலிருந்து மீண்டு வருகிற காலகட்டங்கள், விரயத்திலிருந்து மீண்டு வர வாய்ப்புகளாக இருக்கும். இன்று முதலீடு செய்ய முக்கிய நாளாக இருக்கும். குறிப்பாக கோயில் சம்பந்தப்பட்ட திருப்பணிகள், குலதெய்வ கோயில்கள், கும்பாபிஷேகம் செய்ய வேண்டிய கோயில்கள் இன்று சென்று வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. இன்று நல்வாய்ப்பாக உங்கள் பஞ்சமஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய் மற்றும் சுக்கர் பகவான் பயணிக்கும் காலகட்டத்தில் குழந்தை பாக்கியத்துக்கு மருத்துவம் சம்பந்தப்பட்ட பார்ப்பவர்களுக்கு அற்புதமாக இருக்கின்றன. தனயோகமாக திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் யோக பலனை கிடைக்கின்றன. உங்கள் ராசிக்கு 7ல் இருக்கிற சனி பகவான் சில மட்டுப்படுத்தி கொண்டே தான் இருக்கிறார். இருப்பினும் மற்ற பஞ்சமஸ்தானம் வலுப்பெற்றுவதால் இன்று யோக பலனை கொடுக்கின்றன. தொலைதூர பயணத்தை மற்றும் பொறுமையாக கடைபிடித்து செய்ய வேண்டும். முக்கியமாக கொடுக்கல் வாங்கல்கள் சீராகும் காலகட்டம் வந்துவிட்டன. வேலை செய்யும் இடத்தில் இன்று யோக பலனாக புதிய விஷயத்தில் கற்றுக்கொள்ள இன்று அனுகிரகமாக உள்ளன. இன்று கடவுள் வழிபாடாக பெருமாள் வழிபாடு இன்று சிறப்பை சேர்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்கின்றன. அதிர்ஷ்ட எண்ணாக 5ஆம் எண் மற்றும் இளஞ்சிவப்பு மற்றும் பச்சை நிறங்கள் இன்று யோக பலனை தருகின்றன. துலாம் ராசி அன்பர்களே, இன்று துலாம் ராசிக்கு பக்தி மார்க்கத்தில் ஈடுபட வேண்டிய நாளாக உள்ளன. உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டில் சந்திர பகவான் பயணிக்கின்றான். பஞ்சமஸ்தானத்தில் பார்ப்பதால் ராகுவின் பலம் கூட வாய்ப்புண்டு. இன்று குறிப்பாக சிந்தனைகள் அதிகரிக்கும், உள் உணர்வு அதிகரிக்க வாய்ப்பாக உள்ளன. புது நபர்கள் அறிமுகம், இன்று பலிதம் கிடைக்க வாய்ப்பு இருப்பதால் முக்கிய விஷயங்கள் அனைத்தும் தொடங்க வேண்டிய நாளாக உள்ளன. வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகிரகம் உண்டு. சினிமா துறை சம்பந்தப்பட்டவர்கள் யோக பலனை தருகின்றன. குறிப்பாக அரசியல் சம்பந்தப்பட்ட ஈடுபாடுகள் அனுகிரகமாக இருக்கும். மாணவர்களுக்கு இன்று கல்வியில் மேன்மை ஏற்பட வாய்ப்புண்டு. குறிப்பாக பெண்கள் சம்பந்தப்பட்டவர்கள் புது தொழில் தொடங்க, புது விஷயத்தில் அனுகூலமாக இருக்க, அனைத்து விஷயத்தையும் சுப நிகழ்வு ஏற்படுகிற காலகட்டம். இன்று கோயில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், திருப்பணி விஷயங்கள், புனித நீராடுதல் இவற்றை சிறப்பாக நாளாக இருக்கின்றன. குறிப்பாக இன்று பூர்வீக ரீதியான சொத்து சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் அனுகூலத்தை தர வல்லதாக இருக்கின்றன. இன்று ராசி எண்களாக 1 மற்றும் இளஞ்சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறங்கள் இன்று யோகத்தை கொடுக்கின்றன. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மேன்மை ஏற்படும் காலகட்டமாக இருக்கின்றன. குறிப்பாக ப்ரொமோஷன், பெரிய பெரிய விஷயத்துக்கு பெரிய பெரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. புது முயற்சிகள் வெற்றியை தருகின்றன. பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் இருந்து நீதி நேர்மையை நிலைநாட்டுவதால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான விஷயத்தை கொடுக்க இறைவன் அருள் புரிந்து கொண்டிருக்கிறார். 10வது இடத்தில் சந்திர பகவான் இருக்கும் காலகட்டத்தில் தொழில் சம்பந்தப்பட்டது, சொத்து சம்பந்தப்பட்டது, உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சீராகும், அனுகூலமாக இருக்கும். இன்று அங்கே கேது பகவானோட சந்திர பகவான் சஞ்சாரம் செய்வதால் தொழில் சம்பந்தப்பட்டதில் டாக்குமெண்ட், புது புது முயற்சிகளில் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டம். இன்று அம்பாள் வழிபாடு மிகுந்த சிறப்பாக இருக்கின்றன. குறிப்பாக வேலையில் மாற்றங்கள்,
சில டாக்குமெண்ட் விஷயத்தில் மட்டும் கவனமாக செயல்பட்டால் மிகுந்த யோகத்தை கொடுக்கிற காலகட்டமாக இருக்கிறது. இன்று அதிர்ஷ்ட நிறமாக 3 மற்றும் இளம் மஞ்சள் நிறங்கள் மிகுந்த யோகத்தை தருகின்றன. வெற்றி வாய்ப்பு பெறுகின்ற நாள். தொடர்ந்து பயணிக்கவும். தனுசு ராசி அன்பர்கள், இன்று கவலையிலிருந்து மீண்டெழும் நாளாக இருக்கின்றன. சந்திராஷ்டமத்திலிருந்து விடுபட்ட நாளாக இருப்பதால் மிகுந்த யோகத்தை தருகின்றன. குறிப்பாக உங்கள் ராசிக்கு இன்று தொழிலில் வளர்ச்சி, வெற்றி வாய்ப்பு உண்டு. புது முயற்சிகள் அனுகூலமாக இருக்கின்றன. தொலைதூர பயணங்கள் யோகமாக இருக்கின்றன. வீடு, இடம், சொத்து சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் வந்து கொண்டே இருக்கும். ஒரு சில வாய்ப்பு இருப்பவர்கள் வெற்றி வகை சூடலாம். பூர்வீக ரீதியான சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யோக பலனை தருகின்றன. உடல் நலம் சீராகும் காலகட்டம். குறிப்பாக துர்க்கை அம்மன் வழிபாடு மிகுந்த யோகத்தை தருகின்றன. மிகுந்த சிறப்பாக இருக்கும். வாய்ப்பு இருந்தால் சென்று வாருங்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் செவ்வாய் இன்று சூடான பேச்சுகள் ஏற்பட வாய்ப்புண்டு. அதனால் உங்கள் பேச்சில் சில கனிவுகள் இருந்தால் மிகுந்த நலமாக இருக்கும். மற்றபடி சிறப்பான நாளாக இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் வக்ரகதியில் இருப்பது இன்னும் காலகட்டத்தில் தான் இருக்கிறார். பணம் சம்பந்தப்பட்ட கொடுத்த பணத்தை கேட்கிறது, சீட்டு சம்பந்தப்பட்டது, கடன், லோன் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு வாய்ப்பாக இருக்கின்றன. இன்று அதிர்ஷ்ட நிறமாக மஞ்சள் மற்றும் 3ஆம் எண்கள் மிகுந்த யோகத்தை தருகின்றன. மெரூன் நிறமும் இன்று யோகத்தை தருகின்றன. மகர ராசி அன்பர்களே, மன அமைதி பெறுகின்ற நாளாக, மிகுந்த யோக பலனை தருகின்ற நாளாக இருக்க வேண்டிய அமைப்பு உண்டு. சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் பயணிக்கிறார். குறிப்பாக திருவோண நட்சத்திரக்காரர்கள் சந்திராஷ்டமவால் அவர்கள் முக்கிய விஷயங்கள், முக்கிய கையெழுத்திடுவதில் தவிர்க்க வேண்டும். மற்ற நட்சத்திரக்காரர்களுக்கு மன அமைதி உண்டு. தனயோகம் ஏற்படுகிற வாய்ப்பாக இருக்கின்றன. செல்வ செழிப்புக்கு இன்று அனுகூலமாக இருக்கும். இன்று குறிப்பாக சிறு சேமிப்பு, சீட்டு போடுதல், இது போன்ற விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும். குறிப்பாக கமிஷன் வகையில் கம்ப்யூட்டர் துறை சார்ந்தவர்களுக்கு மிகுந்த யோக பலனை தருகின்றன. இன்று முதலீடு செய்ய முக்கிய நாளாக இருப்பதால் முதலீடு கவனமாக செயல்பட வேண்டிய நாள். குறிப்பாக வேலை செய்யும் இடத்தில் தொந்தரவு கொடுத்தால் இன்று பொறுமை காக்கவும். இன்று காரசார விவாதங்கள் இன்று ஏற்றதாக இல்லை. இன்று முக்கியமாக பொறுத்து செயல்பட வேண்டிய நாள். இன்று உங்களுக்கு அனுமன் வழிபாடு, அனுமன் சரசநாமங்கள் இன்று யோக பலனை தருகிற காலகட்டமாக இருக்கின்றன. குறிப்பாக உங்களுக்கு ராசி எண்ணாக 4, சாம்பல் நிறங்கள் மற்றும் ஆரஞ்சு நிறங்கள் சில யோகத்தை கொடுக்கின்றன. கும்பராசி நேயர்களே, இன்று உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். சமசப்தமாக சஞ்சாரம் செய்யும் காலகட்டத்தில் திருமண யோகங்கள் உண்டு. புது விஷயங்கள், புது ஒப்பந்தங்கள் அனுகூலமாக இருக்கின்றன. கால சூழ்நிலைகள் இன்று கொடுக்கல் வாங்கல்கள் சீராகும். குழப்பங்களிலிருந்து தெளிவு பெறுகிற காலகட்டமாக இருக்கின்றன. ரொம்ப நாளாக இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு உண்டு. முதலீடு செய்ய அனுகூலமான நாள். இன்று குடும்பத்தில் குறிப்பாக பிரிந்தவர்கள் ஒன்று சேர வாய்ப்புண்டு. உங்கள் ராசியில் இருக்கும் ராகு பகவான் சில மனக்குழப்பங்கள் கொடுத்தாலும் தெளிவு பெறுவதற்காக சர்ப சாந்திகள், சர்ப வழிபாடுகள் மிகுந்த யோகத்தை கொடுக்கும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர இன்று அனுகூலமாக இருக்கும். இன்று மாணவர்களாக இருப்பவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்தி மென்மேலும் வளர்ச்சியடைய வாய்ப்புகள் இருக்கின்றன. புது முயற்சிகளை தொடங்கவும் இன்று அனுகூலமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருப்பதால் தொழிலில் முதலீடு செய்ய இன்று அனுகூலமாக இருக்கின்றன. வெளிநாடு, வெளிமாநிலம் தொடர்பு ஏற்படும் மிகுந்த வளர்ச்சியை கொடுக்கும். இன்று ராசி எண்களாக குறிப்பாக 4ஆம் எண், சாம்பல் நிறம் மற்றும் இளஞ்சிவப்பு நிறங்கள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கின்றன. மீனராசி அன்பர்களுக்கு அற்புதமான நாள். இன்று மன நிறைவு பெறுகின்ற நாளாக இருக்கின்றன. சந்திர பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்தில் பயணிக்கும் காலகட்டத்தில் நோயிலிருந்து மீண்டு வர வாய்ப்பு உண்டு. தொந்தரவு கொடுத்தவர்கள், தொல்லை கொடுத்தவர்கள் யார் என கண்ணுக்கு புலப்படும் நாளாக இருக்கின்றன. கடன் சம்பந்தப்பட்டதிலிருந்து கடனிலிருந்து மீண்டு வர வாய்ப்புண்டு. புது கடனை எதிர்பார்ப்பவர்களுக்கு யோகமாக இருக்கின்றன. இன்று வேலை வாய்ப்புகள் அற்புதமாக இருக்கின்றன. சுப செய்திகள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கின்றன. குறிப்பாக இன்று திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கவனமாக தவிர்த்து விடுங்கள். இன்று அவ்வளோ சிறப்பாக இல்லை. மற்ற விஷயத்துக்கு அனைத்துக்கும் சிறப்பு. குறிப்பாக சொத்து சேர்க்கைகள், மாணவர்கள் கல்வி நிலையில் அற்புதமாக இருக்கின்றன. தொழிலில் முயற்சிப்பவர்கள், தொழிலில் புதிதாக முதலீடு செய்ய விருப்பப்படுபவர்களுக்கு முக்கிய அனுகூலமாக இருக்கின்றன. விளம்பரங்கள் கொடுத்தல் இன்றைய காலகட்டத்துக்கு சோசியல் மீடியா இது போன்ற விஷயத்துக்கு வளர்ச்சியை கொடுக்கும் காலகட்டமாக இருக்கிறது. குறிப்பாக இன்று விஷ்ணு வழிபாடு, ரங்கநாதர் வழிபாடு மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. இன்று 5ஆம் எண் மற்றும் சாம்பல் நிறம் மற்றும் பச்சை நிறங்கள் இன்று யோகத்தை கொடுக்கின்றன. இன்றைய ஆன்மீகம் அறிவோம்.
நத்தம் மாரியம்மன் கோயில் அம்மை நோய்க்கு தீர்வு காணும் அற்புத திருத்தலமாக இருக்கின்றன.